ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நம்ம பெரியாழ்வார் திருமொழி 4000 பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி என்னாதன் என்ற பாசுரத்தில் இந்த ஆரம்பிக்கக்கூடியதை பார்த்துட்டுருக்கோம். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அடுத்த வாரம் வரக்கூடியது ஸ்ரீராமநவமி, வியாழக்கிழமை வரக்கூடிய ஸ்ரீராமநவமி. அதற்கு ஏற்றாப்போல் கட்டியம் கூறுமா போலே இந்த வாரம் நமக்கு ராமரையும் கிருஷ்ணனையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டி பெரியாழ்வார் தந்திருக்கிறார். அந்த முதல்ல ஒரு 2 பாசுரங்கள் பார்த்தோம். என்னாதன் தேவிக்கு அந்த பாசுரமும், என்வில் வலி கண்டு போ என்று எதிர்வந்தான் என்ற பாசுரமும் பார்த்தோம். 3வது பாசுரமாக உறுப்பினின் அங்கையை தேரேற்றி கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிரைத்திட்டான் வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கமே பாடிப்பற. இது 3வது பாசுரத்துலேருந்து பார்க்கணும். இந்த பாசுரம் பார்த்துட்டு அடுத்து ராமாயண பாசுரங்கள் மட்டும் ஒரு 4-5 பாசுரங்கள் 2-3 பாசுரங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ராமனுடைய விசேஷமாக வரக்கூடிய அந்த ராமநவமிக்கு நம்மளால் இயன்றது பண்ணலாம். உறுப்பினி நங்கை, அதாவது உருக்மிணி பிராட்டியை தனது தேரில் ஏற்றிக்கொண்டு தன் விருப்பம் நிறைவேற கண்ணன் போகும் வழியில் அவனை எதிர்ப்பதற்காக வேகமாக வந்து கொண்டு தேரேற்றி கொண்டு விருப்புற்று அங்கு ஏக அப்படிங்கிறார். அது என்ன அங்கு ஏக அப்படின்னா எந்த இடம்? அங்கு எங்க கண்ணன் இருக்கிறானோ அந்த இடத்திற்கு ஏக. அதுதானே நியாயம். எங்க பிள்ளை இருக்கானோ அந்த இடத்தானே பொண்ணு வரணும். விரைந்து எதிர்வந்து செருக்குற்றான், அங்கு ஏகும் சமயத்தில் எதிரே வந்தவன் அவனுடைய அண்ணன். வேகமாக வந்தவன் செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிரைத்திட்டான் வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற அப்படிங்கிறார். இவர் சொல்கிற வார்த்தை இதுக்கு முதல்ல நாம் பார்த்தோம். முதல் எம்பிரான் வன்மையை பாடிப்பற அப்படின்னு சொன்னார் கண்ணனை சொல்கிற போது. ஆனால் அதே ராமனை சொல்கிற போது அடுத்த பாசுரத்தில் தாசரதி தன்மையை பாடிப்பற அப்படின்னார். ஏன் தாசரதி வன்மையை பாடிப்பறன்னு சொல்லிருக்கலாம், ஆனாலும் தாசரதி தன்மையை பாடிப்பற அப்படிங்கிறது போன வாரம் அதனுடைய விளக்கம் என்ன, ஏன் அப்படி சொன்னாருங்கிறத பார்த்தோம். இந்த வாரம் தேவகி சிங்கத்தை பாடிப்பற அப்படின்றார். அப்படின்னா என்ன? சிங்கம் நீங்கள் எதிர்கொண்டு நோக்கும் போது எவ்வளவு அமைதியாக இருக்கும். அந்த அமைதியான சிங்கமானது ஆக்ரோஷமாக மாறும்போது அதனுடைய லெவலே வேறையாக இருக்கும். அதுதான் கண்ணனுடைய நிலைமை. அவன் சாதாரணமாக பக்தர்களுக்காக ஆட்கொண்டிருக்கிற போது அவனுடைய அழகும் சௌலபியமும் வேற மாதிரி இருக்கும். அதுவே அவன் துரோகிகளை எதிர்கொள்ளும் போது வேறு விதமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த சிங்கத்தை உதாரணமாக சொல்கிறார். இதற்கு நம்ம பெரியவாச்சாண்டி பிள்ளை இன்னும் விவரணமாக சொல்லச்சு. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிங்கப்பிரானாக உருவெடுத்த நிசும்மனை இந்த பாசுரத்தோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லுவதும் உண்டு. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஏன்னா பார்த்தோம்னா 10 பாசுரம் முடிக்க முடியாது, 5 பாசுரமாவது முடிக்க முடியாது. இப்படி தன்னுடைய வீரத்தை, ருக்மனுடைய வீரத்தன்மையை அழிய அவனது தலை முடியை மட்டும் சிரைத்தவனாக, அம்பால் தலையை சிரைத்திட்டவனுடைய வன்மையை நீ பாடிப்பற தேவகி சிங்கத்தை நீ பாடிப்பற அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். அடுத்த பாசுரம் ராமனுடைய பாசுரம். மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின் தொடர்ந்த எம்பிரான் என்று எழ கூற்றுத்தாய் சொல்லக்கூடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற. அழகான வார்த்தையில் கொண்டு வந்து முடிச்சிருக்காரு. சீதை மணாளனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கேருந்து எடுத்துட்டோம்னா அவன் ஒரு ராமனாக, வில்லை கையில் எடுத்து தாடகையை அழித்த ராமனாக, மாரீச்சனுடைய செருக்கை அடக்கின ராமனாக இல்லாமல் சீதையினுடைய மணாளனாக இருக்கக்கூடியவன். அதை கொண்டு இந்த பாசுரத்தை நம்ம பார்க்கணும். அப்போ சொல்றார், மாற்றுத்தாய் சென்று வனம் போக என்றிட. இந்த மாற்றுத்தாய் அப்படிங்கிற போது இது ரொம்ப அழகான இதே பாசுரத்தினுடைய விளக்கத்தை கம்பன் திரும்பி 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 சொல்லுவார். நாம் அதை பார்த்தோம், கம்பராமாயணத்துலேயும் அதை அனுபவித்தோம். இருந்தாலும் இதனுடைய விசேஷங்களை ஒரு சில கம்பராமாயணத்தினுடைய பாசுரங்களை பார்த்துட்டு இங்கே வரலாம்.
கம்பன் பரதனை அறிமுகப்படுத்துகிறான். பரதனை அறிமுகப்படுத்தச்சேவே என்ன சொல்கிறான்னா, பரதன் தாய்மாமனுடைய வீட்டில் இருக்கிறான். அப்படிப்பட்டவனான பரதன் இந்த அயோத்திக்கு வரும்போது அயோத்தியினுடைய அவல நிலைமையை நினைத்து தனக்குத்தானே பொறுமை கொண்டு உள்ளே வருகிறான். அப்படி வரக்கூடியவன் அண்ணனை காண, மன்னியையும் அண்ணாவையும் காண குகனிடம் வருகிறான். அந்த குகனிடம் வரும்போது குகனுக்கு இவர்கள் யார் என்று அறிமுகப்படுத்தும் படலும் மிக அழகாக இருக்கும். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி. ஒரு தாய் தந்தைக்கு எதனால பெருமைனா, தன்னுடைய குழந்தையால் பெருமை. அந்த குழந்தை உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டானே ஆனால் அந்த ரோட்ல போறவன் என்ன சொல்லுவா, யார் பார்த்தியா இவன், ராமனுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த ராமனை பெற்றவளாம் கௌசலை. அதை சொல்றார், சுற்றத்தார் தேவருடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி. அப்பயே ஒரு அடைமொழி கொடுத்துட்டார் எப்படிப்பட்டவள் கோசலை அப்படிங்கிறதுக்கு. கொற்றத்தார் குறிசில் இவர் யார் என்று கேட்கிறான் குகன். அதற்கு சொல்றார், கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, மூன்றுலகும் ஈன்றானை முன் ஈன்றாளை பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள். இங்கே என்ன சொல்றார், ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் தொடர்ந்த எம்பிரான் என்று எழ கூற்றுத்தாய் அப்படிங்கிறார். இதேதான் சொல்றார், முற்றத்தான் முதல் தேவி, மூன்றுலகும் ஈன்றானை முன் ஈன்றானை. மூன்றுலகம் இந்த தன்னுடைய தவத்தினால், தன்னுடைய தபோபலத்தினால் எல்லோரையும் கட்டுக்கு கொண்டு வந்து இருக்கக்கூடிய முனிவர்கள் அனைவரையும், அவர்களுக்கு மூன்றுலகம் இல்லை 7 உலகம் தெரியும் அந்த முனிவர்களுக்கு, அப்படிப்பட்ட முனிவர்கள் அனைவரையும் அடக்கி ஆளக்கூடியவன், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவன் பகவான் எம்பிரான். அவன் முற்றத்தான் முதல் தேவி, கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, தசரதருடைய முதல் தேவி அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இவள்தான் பெற்றதால் பெரும் செல்வம், ஈன்றாளை பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள். நான் பிறந்ததுனால ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு, இந்த ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து அரசாளக்கூடிய ராமபிரானுடைய தாயார் என்று சொல்லக்கூடிய நிலைமையை பெற்ற இந்த பெண்ணானவள், கௌசலையானவள், நான் பிறந்ததால் அவை அனைத்தையும் இழந்து விட்டாள். இதுக்காக தான் முதல்லையே சொன்னார் கம்பன், கற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது அப்படின்னு. அதற்கு பின்னாடி சொல்றார், ராமன் எப்படிப்பட்டவன், அந்த ராமனுடைய தாய் எப்படிப்பட்டவள், கற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற பிள்ளையை பெற்ற கோசலை. அவள், அந்த பிள்ளையை பெற்றவள், பட்டாபிஷேகம் நடக்கும், கோசலை வெளியில் செல்லும் போது யார் இவள் என்று தெரியாதவர் யாராவது ஒரு சிலர் இருந்து கேட்டாலும், இப்பொழுது அரசனாக வீற்றிருக்கிறானே ராமபிரான், அவனுடைய தாய் என்று சொல்லக்கூடிய பெருமையை இழந்தவள். எதனால், என்னை பெற்றதால், நான் பிறந்ததால் இந்த உலகத்தில் அந்த பெருமையை இழந்தவள் அப்படின்னு சொல்றார் கம்பன். அடுத்ததை கேட்கிறா, சுமித்திரையனுடைய அறிமுகம். அறம் தானே என்கின்ற அயல் நின்றாள் தன்னை நோக்கி ஐய அன்பின் நிறைந்தாளை உரை. என்ன வார்த்தை யூஸ் பண்றார் பாருங்க கம்பன், அன்பின் நிறைந்தாளை உரை என்று குகன் கேட்கிறானாம். அன்பின் நிறைந்தவளா இருக்காளே, எப்படி முதல் தரம் பார்க்கிறான் குகன். அந்த பார்க்கும் பார்வையிலேயே அவன் தெரிந்து கொள்கிறான் இவள் அன்பில் நிறைந்தவள் அப்படின்னு. அதைத்தான் ஆழ்வார் சொல்ல போறார். அன்பில் நிறைந்தாளை உரை என்று என நெறிதிரம்பா தன்மையை நிற்பது ஆக்கி இறந்தான் தன் இளம் தேவி. யாரு இறந்து விட்டானே தசரதன், அவனுடைய இளம் தேவி. யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என பிரியாதான் தன்னை பயந்த பெரியாள். என்றென்றும்
ராமனை பிரியாது அவனுடனேயே இருக்கின்ற இலக்குவனை பெற்ற பெரியாள். முதல் லைன், ராமன் பின்பு பிறந்தானும் உளன், என்ன பின்பு பிறந்தான் உளன், அதோட முடிச்சிட்டான். முதல் இதுவை இலக்குவன்றது. என்னை பிரியாதான், என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன பிரியாது, என்னோடு பிரியாமல் வந்து கொண்டிருக்கிறானே சத்ருக்னன், அவனை பிரியாதான் பயந்த பெரியாள். என்னையும் பிரியாமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருகனையும் ஈன்றவள் சுமத்திரை. இதே மைண்ட் செட்டோடு இப்போ இந்த முதல் பாசுரத்தை நம்ம பார்க்கலாம். மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட, இதுக்கு கொடுக்கக்கூடிய விவரணத்தை பார்க்கலாம். பெற்ற தாயோடு ஒப்பான சுமித்திரையாகிய தாய் வந்து காட்டிற்கு போ என்று சொல்லவும், பெற்ற தாயான கோசலை பின்தொடர்ந்து வந்து எமது உபகாரங்கனே என்று சொல்லியும் அப்படின்னு சொல்றார். மாற்றுத்தாய் சுமித்திரை ஒருத்தி என் மகனுக்கு வேண்டும் என்று விரும்பிய அரசு உனக்கு வேண்டா, ஒருவரும் எனக்கு வேண்டா என்று கூறும் வனமே உனக்கு போதும் என்று கூறினாள். சுமித்திரையார் காட்டுக்கு போ என்று சொன்னதாக ராமாயணத்தில் இல்லை. ஆனாலும் மயர்வர மதிநலம் பெற்ற இவ்வாழ்வார் குறிப்பிடுவதால் இதிகாச புராணங்களில் இருக்கலாம் என்பார் பெரியோர். இது இருக்கக்கூடிய விவரணம். இப்போ நாம் இதனுடைய விவரணத்தை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இதற்கு அடுத்த லைனுக்கு அடுத்த 9வது பாசுரத்தில் ஒரு பாடல் வரும், ஒரு வரி வரும். காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி 9 ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கு நீளரசு என்ற, அதாவது ஈற்று சிதைந்து அப்படின்னு சொல்லுவார். நம்ம நேராக வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். நேர அப்படின்னா நேராய் அப்படிங்கிற ஈற்று சிதைந்தது. அதனால நேராய் அவன் தம்பிக்கே நீளரசு ஈந்த அப்படிங்கிறது தான் வரக்கூடியது. நேராய் அவன் தம்பிக்கு நீளரசு ஈந்ததுன்னா வியாழக்கிழமை பார்த்தோம். இதனுடைய விவரணம் ராமாயணம் முழுவதும் இந்த ஒரே ஒரு லைனில் அடங்கிறது. அதையும் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அதே கண்டெஸ்டில் இங்கே பார்க்கலாம். மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட, வனம் போகு ப்ளஸ் ஏ என்றிடன்னு பிரிக்கலாம். வனம் போகேல் ஒரு ஈற்று சிதைந்து விட்டது என்றும் பிரிக்கலாம். தமிழினுடைய அழகு அதுதான். கம்பராமாயணத்தில் பார்த்தோம். கம்பன் என்ன சொல்கிறான்னு, ஏன்னா 2 பேரையும் ஒரே இடத்தில் கொண்டு வந்த கம்பன் எங்கிருந்து எடுத்திருக்கிறான்னா இந்த பாசுரத்திலேருந்து இந்த லைன்லேருந்து எடுத்திருக்கான். அவள் மாற்றுத்தாய் என்ன பார்க்குறா, அப்போ சத்ருகனை இல்லை. சுமித்திரை முதல்ல பார்க்கறது இலக்குவனைத்தான். இத்தனை காலமாக இந்த இலக்குவன் ராமனுடன் தானே இருந்தான். அப்படிப்பட்ட இலக்குவன் இன்று ராமனை பிரிவானோ என்று எண்ணம் மனதிற்குள் அவளுக்கு வந்தது. அதனால் அவள் சொன்னாள் மாற்றுத்தாய். என்ன சொன்னால் வனம் போகு பிளஸ் ஏ, நீ வனம் செல்வாயாக அவனுடன் என்று சொல்கிறாள். இது இலக்குவனை பார்த்த உடனே என்றிட என்று சொல்ல, இதே என்ன செய்யறா, இவன் கிளம்பி போயிட்டான். யாரு, இலக்குவன் ராமனோடு கிளம்பி சென்று விட்டான். அடுத்தது பரதனும் சத்ருகனும் வருகிறார்கள். இப்போ பார்க்கச்சே தோன்றது, ஐயோ எனக்கு 2 பிள்ளை, ஒரு பிள்ளை காட்டுக்கு போயிட்டான், 14 வருஷம் அவனோட சென்றுட்டான். அதனால சத்ருகனன் வந்து சொல்லச்சே என்ன சொல்றான், வனம் போகேல் என்றிட அப்படிங்கிறா சுமித்திரை. அதுதான் அதுக்காக தான் இங்க மாற்றுத்தாய்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார் ஆழ்வார். மாற்றுத்தாய்னா நாம மாற்றி மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தாய் அப்படின்னு நாம நினைச்சுக்கணும். இலக்குவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி யோசித்தாள். சத்ருகனை பார்க்கும்போது அதே தாய் எப்படி யோசிக்கிறாள், வனம் போகேல் என்றிட, நீ இலக்குவனை போன்று ராமன் எண்ணி வனம் போய்விடாதே, உனக்காக ஒருவன் இருக்கிறான் பரதன், அவனுடன் இரு, வனம் போகேல் போகாதே என்று கூற அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இதையே தான் கம்பன் சொன்னான். தொழுது குலம் ஆம் ராமன் பின்பு பிறந்தானும். நம்ம உண்மை தொகைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குன்னு நிறைய தரம் பார்த்துருக்கோம். ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்னை பிரியாதான் தன்னை பயந்த பெரியாள். அவன் ராமனை பிரியாமல் சென்றவன், இவன் என்னை பிரியாமல் என்குடன் இருப்பவன், இருவரையும் ஈன்ற தாய் இந்த சுமித்திரை என்று அழகாக குறிப்பிடுகிறான் கம்பன். எங்கிருந்து எடுத்தான்னு இதே பாசுரத்திலிருந்து எடுத்திருக்கான்.
அடுத்தது ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்த எம்பிரான், அதாவது கௌசலை. நான் அதை தான் பார்த்தோம். அந்த கௌசலை எப்படிப்பட்டவள்? எம்பிரான் என்று எம்பிரான் கூப்பிடுறான். ஈற்றுத்தாய் பின் தொடர்ந்த எம்பிரான் என்று அவள் அழுகிறாளாம். எமது உபகாரனே கோசலை பின்தொடர்ந்து வந்து ராமனை நினைத்து அழக்கூடியவள். ஏன் அழக்கூடியவள்? முற்றந்தான் முதல் தேவி மூன்றுலகம் ஈன்றனை முன்றின் நாளை பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள். அவளுக்கு இவன் நினைச்சிட்டு இருக்கான், நான் செல்வத்தை இழப்பதற்காக பிறந்தவன். யாரு? பரதன். ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு செல்வம், பெரும் செல்வன் இந்த 14 ஆண்டுகளையும் ஆளக்கூடிய பெரும் செல்வம். அதற்கு பிறகு பிரபத்தி என்பதை சொல்லக்கூடிய ஸ்ரீ வேதாந்த தேசிகனை இந்த உலகத்துக்கு அருளின ஒரே ராத்திரியில் 2ஆம் ஜாமத்தில் கிட்டத்தட்ட 2:30-3 மணிக்குள் ஒரு 1008 ஸ்லோகம் எழுதின பாதுகா சகஸ்ரத்தை நமக்கு அருள வேண்டிய பாதுகைகளை பட்டாபிஷேகம் செய்ய வேண்டிய பெருமையை பெறக்கூடியவன் தான் என்பதை தெரியாமல் பரதன் சொல்கிறான், ஈற்று தாய் பின்தொடர்ந்து எம்பிரான். அந்த பின்தொடர்ந்து எம்பிரான்னா என்ன அர்த்தம்? பின்தொடர்ந்து போனவன் பின்தொடர்ந்து போகவில்லை, இரு என்று அழுபவள் என்ன நினைக்கிறான்? இந்த பாதுகைகளை பார்த்து 14 வருடம் ராமன் தன்னுடன் இருக்கின்றான் என்று தன் மனதை தேற்றிக் கொண்டவள் ஈற்றுத்தாய். அதற்கு அடுத்தது சொல்றார், கூற்றுத்தாய் சொல்லக்கூடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற. இந்த இடத்துலையும் திரும்பி நம்ம கம்பரை தான் பார்க்க போறோம். அது என்ன? கூற்றுத்தாய். இந்த இடத்துல ஈஸியாக சொல்லிட்டார், இது நம்மளுக்கு தெரியும். அந்த கைகேயியானவள் வேறு ஒருத்தியினுடைய சொல்லை கேட்டு இதுதான் கூற்று, இதுதான் உண்மை என்று நம்பி தன்னுடைய தலைவனிடத்தில், அரசனிடத்தில், புருஷனிடத்தில், என்ன புருஷன்னா சமயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி கூட இருந்துடலாம். அன்பின் மிகுதியால் எதை வேண்டுமானாலும் மறுதளிக்கலாம். ஆனால் அரசனானவன் மறுதளிக்க கூடாது. அதனால தான் ராமபிரானுக்கு பின்னாடி சொல்றா, அவன் அரசனுடைய கட்டளை இனி 14 ஆண்டுகள் போய் என்று. அந்த கூற்று உண்மையாக்கினவள் கைகேயி. அதைத்தான் கம்பன் சொல்கிறான், சுடுமயானத்திடை தன் துணை ஏக தோன்றல் துயர் கடலின் ஏக கடுமையார் காணத்து கருணையார்கள் ஏக கடல்கால் மாயன் நெடுமையால் அன்றளந்த உலகத்தெல்லாம் தன்மனத்தை நினைந்து செய்யும் கொடுமையால் அனந்தாளை யார் இவர் என்று உரை என்று கேட்கின்றானாம். எவ்வளவு அடைமொழிகள் கொடுக்குறான் பாருங்க. இது ஃபுல்லாவே ராமாயணம். சுடுமயானத்திடை தன் துணை ஏக. இதற்கு நாம் அந்த சமயம் நல்ல விளக்கங்கள் பார்த்தோம். அதனால இப்போ நான் அந்த விளக்கத்தை சொல்லலை. இப்போ அடுத்தது இவன் சொல்றான் பாருங்க, படரெல்லாம் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலியை தன் பாழ்ந்த பாவி குடலிலே நெடுங்காலம் கிடந்து ஏற்கும் உயிர் பாரம் குறைந்து தேய உடர் எல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே ஒருத்தி அன்றே. கம்பன் ஒவ்வொரு வார்த்தையும் அருமை. இடரிலா முகத்தாளை அறிந்திலையேள் இன்னின்றாள் என்னை ஈன்றாள். மற்றவாளுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாத சுவாமி, தசரதனுக்கு தெரியும் நாம் 2 வரங்கள் கொடுத்தோம் என்று. அன்றே இவள் மணமுடிப்பதற்கு முன்னமேயே அன்றே, அததான் சொல்றார், உலகத்தே ஒருத்தி அன்றே அப்படிங்கிறார் கம்பன். இடரிலா முகத்தாளை, எந்த விதமான சலனமுமே கிடையாது அவளுக்கு. கூனி சொன்னாங்கிறதுக்காக மட்டும் ராமனை காட்டுக்கு அனுப்பவில்லை. 2 வரங்கள் வேண்டும், அந்த 2 வரத்தையும் தான் தற்போது பெற வேண்டும் என்று எல்லாவித இடர்களையும் எதிர்கொள்வோம். ஏன் சுவாமி, நம்ம முதல்லையே பார்த்தோம், யாராவது
தான் இந்த 2 வரங்களை கேட்டால் தன்னுடைய புருஷன் இறந்து விடுவான் என்று தெரிந்தும் அந்த 2 வரங்களை அவள் கேட்போல. எப்படி தசரதனுக்கு தன்னுடைய குழந்தை ராமன் பிரியமோ அதைவிட அதிகமாக பிரியம் வைத்தவள் கைகேயி. அப்படிப்பட்ட ராமனை அவள் இழப்பதற்கு துணிகிறாள் என்றால் அப்படிப்பட்டதொரு நிலைமையை முடிவை தான் எடுக்க வேண்டும் என்று உணர்பவள் சாதாரணமாக இருக்க முடியுமா? இடரிலா முகத்தானை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்கவே இல்லை. எங்கேயாவது யாராவது வந்து தன்னை மாற்றி விடுவார்களோ என்று எண்ணத்துடன் ராமன் 14 வருடம் காடு போயே ஆக வேண்டும். முதலில் இந்த அயோத்தியில் தசரதனுக்கு பிறகு முதல் பட்டாபிஷேகமானது பாதுகையினுடைய பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். அதன் பிறகுதான் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்பது இவைகள் அனைத்தையும் உணர்ந்தவள் போலே எங்கே ராமன் நின்று விடுவானோ, சீதை எங்கே நின்று விடுவாளோ, இலக்குவன் எங்கே இருந்து விடுவானோ என்று தன்னுடைய இடர் அனைத்தையும் உள்ளே மறைத்து ராமனை காட்டுக்கு அனுப்பியவள். ஒரு வார்த்தை சொல்றார் கம்பன், இடரிலா முகத்தாளை அறிந்திலையேல் இன்னின்றாள் என ஈன்றாள். நான் அதையெல்லாம் அறியவில்லையே இதுவரையில். யாரு? பரதன் சொல்றான். எனக்கு நான் அயோத்திக்குள்ள வரச்சவே ஒரு மாதிரி இருந்தது, நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த சமயத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அனைவரும் என்னை தூற்றுகின்றனர். நான் என்னமோ இந்த ராஜாவாகணும், இந்த அரசுக்கு ஆசைப்பட்டவன் எல்லாரும் என்னை நினச்சிட்டு இருக்கா. வசிஷ்டர்லேருந்து குஹன் வரைக்கும் இலக்குவன் வரைக்கும் என்னை நினச்சிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் மனம் எந்த முடிவை எடுப்பது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த நான், அந்த சூழலில் இருந்த நான், கைகேயி எந்த சூழ்நிலையில் இருந்தால், என் தாய் எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்பதை என்னால் அறிந்திலையில் உணர முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய பரதன் இதை எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா இந்த ஆழ்வார்கிட்டேருந்து எடுத்திருக்கார். கூற்றுத்தாய் சொல்லக்கூடிய வனம் போக சீற்றமில்லாதானை பாடிப்பற. கூற்று என்றால் ஒரிஜினல், அதாவது இதுதான் கூற்று, இதுதான் உண்மை அப்படிங்கிறது கூற்றுத்தாய். அந்த உண்மையை உணர்ந்தவள் யாரு? கைகேயி. அந்த உண்மையை உலகத்துக்கு உணர்த்த முடியாமல் தவித்தவள். கொடிய வனம் போக, கொடிய வனம் போக அப்படின்னா நம்முடைய நிலைமையை மிகவும் மோசமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு இடம் வனம். அந்த இடத்திற்கு இந்த 14 வருடங்கள் ராமன் சென்று இருக்க வேண்டும். தான் எல்லோராலும் சபிக்கப்படுவோம் என்பதை உள்ளுக்குள் உணர்ந்தவள். அதுதான் கூற்று, அதுதான் உண்மை, இதுதான் நடக்கப் போகிறது என்று உணர்ந்த தாய் கைகேயி என்பதை ஆழ்வார் நிறுதியிடுகிறார்கள். சீற்றமில்லாதானை பாடிப்பற. இதனால் அவனுக்கு எந்த விதமான சீற்றமும் கிடையாது. அப்படிப்பட்ட சீதை மணாளனை, சீதையை ஏற்றுக்கொண்ட, சீதையை மணந்து கொண்டவனை, ஸ்ரீராமனை நெஞ்சே நீ பாடி பற அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த பாசுரத்தினுடைய விளக்கம். இப்போ அடுத்த பாசுரம் பார்க்கலாம். பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நல் பொய்கைக்கு. ஏன் சார் ஒரு வார்த்தையிலேயே மாத்திட்டாரே ஆழ்வார், என்னடா இது? நஞ்சு உமிழ் நாகம்ங்கிறார், அடுத்த நிமிஷம் நல் பொய்கைங்கிறார். அதுவோ நஞ்சு உமிழக்கூடிய நாகம் இருக்கக்கூடிய பொய்கை, அது எப்படி நல் பொய்கை ஆகும்? பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து, பாண்டவர்களுக்கு தூதுவனாகி பாரத போரை கை செய்து முடித்து வைத்தவன் அப்படின்னு அர்த்தம், நடத்தக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பாரத போரை கையில் ஏந்தக்கூடியவன் அர்த்தம். நம்ம சொல்லுவோம் இல்லை, என்ன எல்லாம் அவன் தள்ள தான் ஓடுறது இல்லையா? ஒரு திடீர் யாராவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய விசேஷம் ஆற்றுல நடந்துட்டுருக்கு, பார்த்தா ஒரு மாமா மட்டும் இங்கேயும் அங்கேயும் ஓடிண்டே இருப்பா. தன்னுடைய மாமா
பார்க்குறவா சொல்லுவா, பாத்தியா அவன் தள்ள தான் இந்த ஊரே, இந்த இடமே அவன் தள்ள தான் ஓடுறது. இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த விசேஷம் இருக்குது, இந்த கல்யாணம் என்னமோ அவன் தள்ள ஓடுற மாதிரி இருக்குது, என்னமோ போகிறாம்பார் அப்படின்வா. அவன் தள்ள ஓடுறதுன்னா அந்த அத்தனை சுமைகளையும் அவன் சுமந்து கொண்டு இதை நல்லதாக நடத்தி தர வேண்டுமே என்று ஓடிக்கொண்டிருக்கிறான் அர்த்தம். அதை தான் நீங்கள் சொல்கிறார். பாரதம் கை செய்து கையில் தான் ஏற்றுக்கொண்டு விட்டான். இந்த விஷயத்தை யாருமே எடுத்துக்க மாட்டாப்பா, எல்லாரும் என்னை காட்டி கொடுத்துருவா. யார்? விதுரனும் என்ன தான் சொல்லுவான், அர்ஜுனனும் என்ன தான் சொல்லுவான், துரியோதனனும் என்ன தான் சொல்லுவான், திருதராஷ்டிரனும் என்ன தான் சொல்லுவான், பீஷ்மரும் என்ன தான் சொல்லுவார். கிருஷ்ணா நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அனைத்தையும் கை செய்து நான் தான் இந்த கைகளில் ஏற்றுக்கொண்டவன். பாரதம் பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து, இது ஒரு அர்த்தம். பஞ்சவர் அப்படின்னா சாதாரணமாக பார்க்குறதுக்கு பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் சிந்திப்போமே, பஞ்சு அவர் தூதனாய், பஞ்சு அதாவது பறக்கக்கூடியது. இவெல்லாம் ஒன்றுமே இல்லை, தூது போகிறானே அவன் மட்டும்தான் ஒரிஜினல், அவன்தான் இதையெல்லாம் கை செய்து எடுத்து நடக்கக்கூடியவன். மற்றவர்கள் எல்லாரும் பறக்கக்கூடியவர்கள். பறக்கிறதுனா என்ன அர்த்தம்? தேரின் மேலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள். தேரை செலுத்துபவன், சாரதியாக இருந்து செலுத்துபவன் கண்ணன். அவன் ஒருவனுக்கு மட்டும் சாரதியாக இருந்து செலுத்தவில்லை. பஞ்சவர்கள் இந்த பஞ்சுவோல் பறக்கக்கூடிய தேரை மேல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சாரதியாக இருந்து செலுத்தக்கூடிய அந்த தூதனாக இருக்கக்கூடியவன், பாரதத்தை செய்யக்கூடியவன். நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நல் பொய்கைக்கு அஞ்சப்பணத்தின் மேல். இப்போ 2வது லைனை விட்டுட்டு 3வது லைனை பார்த்துட்டு மேலே வருவோம். அதுனா அஞ்சப்பணத்தின் அப்படின்னா சாதாரணமாக அங்கு இருக்கக்கூடிய நாகத்தின் அப்படின்னு, நல் பொய்கை இருக்கக்கூடிய நாகத்தின். அஞ்சப்பணம் அப்படின்னா அஞ்சக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம். யாரை கண்டு அஞ்சக்கூடியது? இதுவரையிலும் யாரையுமே கண்டு அஞ்சாத ஒரு நாகம் கிருஷ்ணனை கண்டு அஞ்சக்கூடியது. அதன் மேல் நடமாடப் போகிறவன் இவன். அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்து இட்டு அருள் செய்தவன். அஞ்சப்பணத்தின் மேல் இங்கேருந்து ஏறி பாய்ந்தவன் அதன் மேல் காலை இட்டவன். அதாவது காலை இடுறது அப்படின்னா காலால் அழுத்துறது. காலை இடுதல், காலை வைத்தல் அப்படிங்கிறதுக்கும் காலை இடுதல் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையுமே அவன் காலை இட்டு அதன் மேல் அருள் செய்தவன். அவனுடைய கால் திருவடி சம்பந்தம் படருது அப்படின்னா அடுத்த வார்த்தை என்ன? அருள் தானே அது, இல்லையா? அதை தான் சொல்றார். அவனுடைய சம்பந்தம் திருவடி சம்பந்தம் பட்டது அப்படின்னு அடுத்த வார்த்தை வரக்கூடியது அருள் செய்து. பணத்தின் மேல் பாய்ந்து இட்டு அருள் செய்து. அஞ்சன வண்ணனை பாடிப்பற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. இப்போ ரெண்டுமே இவன் சிங்கமானவன் சொல்றத சொல்லிடுறார். இப்போ 2ஆம் வழி பார்க்கலாம். நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நல் பொய்கை. 2 விஷயம் சுவாமி. நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுறவளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கார்த்தால சந்தியாவந்தனம், மாத்தியானிகம், சாயந்தரம் சந்தியாவந்தனம். இந்த மாத்தியானிகம் பண்ணச்சே எப்போ பண்ணணும்னு தெரியும். அதாவது நமக்கு நம்முடைய நிழலை நாம் பார்க்காமல் இருக்கும் போதுன்னு அர்த்தம். அப்போதான் பண்ணணும். இப்போ இதற்கு முன்னாடி நம்முடைய நிழலை நம்ம பார்க்க முடிந்தது, இதற்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம், ஆனால் அப்பொழுது பார்க்க முடியவில்லை. ஸோ காலம் மாறிவிட்டது அப்படிங்கிறத உணர்த்துக்கு தான் மாத்தியானிகம். இந்த காலம் உணர்த்துறதுன்றது இதுதான் இங்கே சொல்கிற. நஞ்சு உமிழ் நாகம், இந்த நாகமானது நஞ்சை உமிழ்ந்து கொண்டு இருந்தது. அதனால் அந்த நாகம் எப்பயுமே நஞ்சை உமிழக்கூடிய நாகம். எந்த இடத்தில்? அந்த மடுவில். அது எப்பொழுது கிடந்தது? நல் பொய்கை புக்கு. அப்படி யார் புக்கு? யார் உள்ளே வந்தவுடன் நல் பொய்கை ஆகிவிட்டது? அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்து இட்டு அருள் செய்த கண்ணர் அங்கே வந்தவுடன் அந்த பொய்கை நல் பொய்கை ஆகிவிட்டது. தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு ஆண்டாள் சாதிப்போம். அந்த நாகத்தை அடக்கியவன் அசோதை சிங்கம், அவனை பாடிப்பற. இப்போ அடுத்த பாசுரம். முடி அன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியே
அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடி நிலை ஈந்தானை பாடிப்பெற அயோத்தியர் கோமானை பாடிப்பெற. அழகான வார்த்தைகள் பாருங்க. அங்க சிங்கம்னு போட்டார், ஏன் அயோத்தியர் வேந்தனைன்னு போடலாம், அயோத்தியர் நாதனைன்னு போடலாம், இதனால ஒண்ணுமே இலக்கணம் மாறிடாது. ஆனாலும் அயோத்தியர் கோமானைன்னு போடுறார். கோமகன் அப்படின்னா கோனா செல்வம், கோனா அரசு, சாதாரண அரசு இல்லை, உயர்ந்த அரசு. கோமான் எல்லா இடத்திற்கும் மகானாக விளங்கக்கூடியவன், இவை அனைத்திற்கும் தகுதியானவன் ராமபிரான். அப்படிப்பட்ட ராமபிரான் இப்பொழுது எங்கே வந்திருக்கிறான்? பாதுகா சகஸ்டம் என்ற ஒன்று ஸ்ரீ வேதாந்த தேசிகரால் செய்யப்பட வேண்டும், அதற்கு நாம் வழி செய்ய வேண்டும்னு அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டார் ராமபிரான். அதுக்காக பாதுகைகளை பரதனிடம் தர வேண்டியதற்காக அந்த அரசு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கைகேயின் வரத்தை பெற்றுக்கொண்டு காடு ஏகினான் அவன். அதனால் அவன் அயோத்தியர் கோமான். அப்படிப்பட்ட அந்த நிலைமையில இவன் சாதாரண மனிதனை நினைச்சு இந்த பாசுரத்தை பார்க்க வேண்டாம். அவன் அவனுடைய கோமானாக, அயோத்தியருடைய கோமகனாக நினைத்து கொண்டு நாம் பார்ப்போம். அப்படின்னா என்ன? 3 அடி முடி அன்றி மூ உலகங்களும் ஆண்டு. 2 விஷயம். முடியில் அல்லன்னா அவனுக்கு தலையில கிரீடம் இருந்தாதான் இந்த மூவுலகங்களையும் ஆள போறான் அவன். அப்படி இல்லையே, தலையில் கிரீடம் இல்லாவிட்டாலும் மூவுலகங்களையும் ஆளக்கூடியவன் தான் அவன். முடி அன்றி மூ உலகங்களும் ஆண்டவன். ஏன்? அவன் அயோத்தியன் கோமகன். இந்த பாசுரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாசுரத்தை நான் கடைசி பாசுரத்துக்கு முதல் பாசுரம் பார்த்தா நேரா அவன் தம்பிக்கு நீளரசு ஈந்தங்கிற பாசுரத்தில் இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அயோத்தியர் கோமகன் அவன். அப்படிப்பட்டவன் முடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் என்றைக்குமே கோமகன் தான். அவன் முடி இல்லை என்றாலும் உலகங்களும் ஆண்டவன். இதுக்கு முதல்ல நாம் பார்த்தோம் அந்த சிங்கத்தை, தேவகி சிங்கத்தை பாடிப்பாரன். ஏன்னா அங்கே நிருசிம்மாவதாரத்துக்கு கொண்டு வந்துட்டார். இவருக்கு ஆழ்வார்களுக்கு எல்லாமே ஆசை என்னன்னா, அவளுக்கு 10 அவதாரம் மனசுல ஓடிண்டே இருக்கும். விட்டுருங்க, 1-2 அவதாரம் கல்கி அவதாரம் சரி, மத்ஸ்யாவதாரம் சரி, இந்த 4-5 அவதாரங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா? அதுவும் நிருசிம்மாவதாரம், வாமனாவதாரம், வராகாவதாரம், ராமகிருஷ்ணாவதாரம், இந்த 7 அவதாரங்களும் மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கும் அவளுக்கு. எந்த இடத்துலையுமே எதை சொன்னாலும் எங்கேயாவது உள்ள வந்துடும் மற்ற அவதாரங்கள். 3 அடி முடி அன்றி மூ உலகங்களும், அது என்ன 3 உலகங்களும் 7 உலகங்களும் சொல்லிருக்கலாம். ஏன் 3 உலகங்களும்? 3 உலகங்கள் 3 அடியால் அளந்து தானே அவன் கேட்டான் வாமனாவதாரத்தின் போது. அதை ஞாபகப்படுத்துறார். உன் அடுத்த வார்த்தை சொல்றார், உன் அடியேன். அந்த அடிங்கிற வார்த்தை நம்ம முன்ன பெண்ணை போட்டு இப்போ சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகங்களை நம்ம பார்க்கச்சவே அங்கிருந்து இங்கு, இங்கிருந்து அங்கு எடுத்து போட்டு தான் அதை நாம் நிரல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்லோகங்கள் எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் அதை நாராயணத்தை கூட பார்த்துருக்கோம். நாராயணத்தை நம்ம அனுபவிக்கிற போது அதற்குரிய ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்களையும் நாம் அனுபவிச்சு அதனுடைய முன்ன பெண்ணை இருக்கக்கூடியதை நம்ம அனுபவிச்சுப்போம். அதே மாதிரி தான் தமிழை எடுத்துக்கொண்டோம். ஆனால் முடியன்றி மூ உலகங்களும் ஆண்டு உன் அடியேன். அடி அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு வந்து விடுகிறது. ஏன்னா மூ உலகம்னு வந்துருத்து. இதை ஆட்கொண்டவன் யாரு? அவதாரம் எடுத்தவன். அப்படிப்பட்டவன் அருள் என்று அவன் பின் தொடர்ந்த திருமுடி சூடி 3 உலகங்களையும் ஆண்டு உமது அடியானவன் என்னிடம் கருணை செய்வீன் என்று பரதன் ராமன் பின் போய் வேண்டினான் அப்படின்னு சொல்றார். படியில் குணத்து பரத நம்பிக்கு. படியில் குணம் அப்படின்னா, படின்னா ஒப்பில்லாத குணத்தை உடையவன். யாரு? பரதனா ராமனா? இங்க திரும்பி இதே இடத்த படியில் குணத்தானை இவர் சொல்றார் இல்லையா ஆழ்வார். படியில் குணம், ஒப்பில்லாத குணம். ராமனா பரதனான்றது கம்பன் சொல்றார் பாருங்க. நம்பியும் இங்க இருந்து பார்க்கறானா? யாரு? பார்க்கறானா? பெரிய படையோடு வரானே பரதன். அந்த கரையில் அவனை பார்த்தால் பெரும் படை, 1 அல்ல 2 அல்ல, பெரிய படையோடு வரான். ரத கஜ துரக பதாதிகளோடு வருகிறான். இவன் சிறிது அலண்டு விட்டான்.
அவனை நாம் எதிர்கொள்ள வேண்டுமே, ஆனால் நாமும் படை திரட்டு கொண்டு போக வேண்டும்னு எல்லார்கிட்டையும் சொல்கிறான், தன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் படை திரட்டுங்கள்னு. ஆனால் அந்த கங்கை இந்த கரைக்கு வந்து அந்த பரதனை பார்க்கும்போது அவனுடைய எண்ணம் மாறுபட்டு விடுகிறது. அதைத்தான் கம்பன் சொல்றான், நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான். அவனை பார்த்தா ராமனை பார்க்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. அயல் நின்றான் தம்பியும் ஒர்க்கின்றான். அவனுடைய தம்பியை பார்த்தா லக்ஷ்மணனை பார்க்கிற மாதிரியே இருக்கு. என்னமோ இடிக்கிறது எனக்கு. ஏன்னா ராமன் கருணா கட்டாட்சமானவன். நான் பரதனை சண்டைக்கு வருகிறான் என்று நினைத்தேன், ஆனால் அவன் சண்டைக்கு வரவில்லை. என் ராமனை ஒர்க்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கருணை தான் அவனுடைய முகத்தில் வடிகின்றது, அவன் சண்டை இல்லை. அந்த கருணை கட்டாட்சமாக வந்து நிற்கக்கூடிய என் ராமபிரானைப் போலவே அதே கருணை முகத்துடன் சௌலபியத்துடன் கருணா கட்டாட்சனாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய அருகில் இருக்கக்கூடிய தம்பியாக இருக்கக்கூடிய சத்ருவன் இவனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய இலக்குவனை அல்லவோ ஒத்திருக்கின்றான். தவ வேடம் தலை நின்றான். என்னுடைய தலைவன் மாதிரியே ராஜா மாதிரி வரல அவன். அதனால் எங்கேருந்து எடுத்திருக்கார்? படியில் குணத்து பரத நம்பிக்கு அப்படிங்கிறார். இதே தான் எங்கேருந்து எடுத்திருக்கார். அவன் ராஜா வேஷத்தில் வரல. ஆனால் ராஜா வேடத்தில் இருக்கக்கூடியது யாரு? அயோத்தியர் கோமகனை பாடிப்பற. அப்படியே அந்த பாட்டு. ராஜாவா இருக்கக்கூடியவன் ராஜாவா இல்லை, மரவுரி தரித்து வந்தான் என்ற உடனே இவனும் மரவுரி தரித்து வந்திருக்கிறானே, இவனா படையெடுத்து என்னுடைய தலைவனை தாக்க வந்திருப்பவன்? இல்லை இல்லை. தவவேடம் தலை நின்றான். தலை நின்றான் அப்படின்னு என்ன அர்த்தம்? தலையால சொல்றான்ப்பா. அதாவது தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் தலைக்கு ஏற தலை குனிந்து வந்து நிற்கின்றான் அவன். துன்பம் ஒரு முடிவில்லை, ஒரு முடிவு கிடையாது. துன்பம் அப்படிங்கிறது வரும் போகும், இன்பமும் துன்பமும் அங்கும் இங்குமாக ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியது தானே தவிர நம்மை அழுத்தி கொண்டிருப்பது அல்ல என்று சாதிப்பார்கள். திசை நோக்கி தொழுகின்றான். எங்கே ராமபிரான் நடந்து போய் கொண்டிருந்தானோ அந்த திசை நோக்கி தொழுகின்றானே, இவனா ராமபிரானை ஈடாக நினைத்து சண்டையிட வந்தவன்? அல்ல அல்ல. எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பாரோ பிழைப்பு. இதேதான் வாலி பின்னாடி சொல்லுவான். யாரு? அவன் சொல்றதாக நினைத்து சொல்லுவான் வாலி. எம்பெருமான் பின் பிறந்தாரை பிழைத்தாரை. அவன் ராமபிரானுடைய தம்பி அல்லவா? அவன் எப்படி இருப்பான்? அவனைப் போல அல்லவா இருப்பான். படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற. எப்படிப்பட்டவன்? அவன் உன்னை போன்றே இருக்கக்கூடியவன். அவனுக்கு எது தேவை? உன் அடிதான் தேவை என்று நினைக்கின்றான். உன்னுடைய திருவடியையே நினைத்து கொண்டு வந்திருக்கிறான். அவன் வந்தது அரசுக்காக அல்ல. ஆழ்வார் கரெக்டா சாதிக்கிறார். பரதன் வந்தது திரும்ப தன்னுடைய அரசு வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. அவன் வந்தது தன்னுடைய அண்ணனுடைய திருவடி வேண்டும், திருவடி சம்பந்தம் வேண்டும், என்றென்றும் நான் உன் திருவடியில் இருக்க வேண்டும் என்று அடிநிலை ஈந்தானை அதையே நினைத்து கொண்டு எண்ணிக்கொண்டு வந்து கொண்டிருப்பவனை பாடிப்பற. அயோத்தியர் கோமானை பாடிப்பற அப்படிங்கிறார். அடுத்தது கிருஷ்ணாவதாரம். காளியன் பொய்கை கலங்க. காளியன், இதை முதல் வார்த்தையே பார்த்தோம். அந்த இடத்துல அவர் சொன்னார் நஞ்சுமிழ் நாகம் அப்படிங்கிறார். இங்கே அது யார் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டார். காளியன் பொய்கையை கலக்கி கொண்டிருக்கக்கூடியவன். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அவன் நீள்முடி 5லும் நின்று நடம் செய்து. இததான் யார் அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு. தில்லை நடராசன் அங்கே வந்து ஆடும் கலையை உடையவன் நடராசன். தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான் அப்படின்வார். ஏண்டா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வார்? அந்த இடத்துல ஆடுறதுக்கு ஒரு தளம் இருக்கான். ஸ்டாண்டர்ட் டேபிள் போட்டு வச்சிருக்கா நடராஜன் ஆடுறதுக்கு. ஆனால் இங்கே டேபிள் இல்லை,
இந்த இருக்கக்கூடிய தளம் ஆடக்கூடியது, பாம்பினுடைய தலை, அந்த பாம்பு இருக்கக்கூடிய நீர் ஆடக்கூடியது, எதுவுமே ஸ்டடி கிடையாது. என்னுடைய நடராஜ பிரான் ஆடக்கூடிய தளம் ஸ்டாண்டர்ட், அப்படி ஸ்திரமாக இருக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடியவன். அவன் நினைக்கிறானாம், நாம் இவ்வளோ ஆடுறமே, நம்மைக்கு அல்லாமல் ஒருவன் அந்த தளமே ஆடிக்கொண்டிருக்கக்கூடியது, அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பாம்பு இருக்கக்கூடிய நிலையில் அந்த நீர் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடியது. இப்படிப்பட்டதில் அதன் மேல் ஒருவன் ஆடிக்கொண்டிருக்கிறானே, அவனை பார்க்க வேண்டும் என்று தில்லை நடராசன் இங்கு விட்டதாக பாடுவார். அதுதான் சொல்றார், நீள்முடி 5லும் நின்று நடம் செய்து. நின்றுனா அப்படியே ஆடிண்டே இருக்கிறது இல்லை, ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்கிறது, கீழே இருக்கிறது தான் ஆடும், அவன் ஆட மாட்டான். நின்று அதுக்கப்புறம் நடனம் செய்யக்கூடியவன். மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. அவன் எப்படிப்பட்டவன்? தூய மணிவண்ணன். 2 விதமான அர்த்தங்கள், தூமணி வண்ணன், தூய மணிவண்ணன். அப்படிப்பட்டவனை நீ பாடிப்பற. தோல்வலி வீரம். ஏன்னா சாதாரணமாக ஒரு அரை மணி நேரம் நம்மளால் ஆட முடியாது. காலும் தோளும் அதற்கு அசைந்து கொடுக்க வேண்டும், இசைந்து கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஆட முடியும். கைகள் ஆட்டும்போது தோள் தான் வலிமையோடு இருக்க வேண்டும், கால்கள் ஆடும்போது கால்கள் வலிமையோடு இருக்கும். காலும் தோளும் வலிமையோடு இருக்க வேண்டியதை சொல்றார் அவர். தோல்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. இந்த பாசுரத்தினுடைய விளக்கத்தில் அடுத்த வாரம் பார்க்கலாம்.